Milky Mist ice cream. Malli, 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 malli. என்னங்க என்னங்க ஆ. இப்பதான் அவங்களோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம். மறுபடியும் அவங்கள போய் பார்க்கணுமா? அவசியம் போய் பார்க்கணும் மல்லி. நாம புடிச்சு கொடுத்த வாசுவ என்கொயரி பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்காம அந்த கதிரேசனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு வாசுவ வச்சே ஒன்ன குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு மோசமான விஷயம் அது. இது எல்லாத்தையும் உடைச்சு போடுவோம் மல்லி. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். வெண்பா, வெண்பா என்னடா ஆச்சு? என்ன வெண்பா? ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு வர? ஏங்க ஏன் இப்படி அழுதுட்டு வர? அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் ரொம்ப கோவமா பேசிட்டாங்க சார். இன்ஸ்பெக்டர் மேடம் கோவமா பேசினாங்களா? வெண்பா என்ன பேசினாங்க? எதுக்கு உன்கிட்ட கோவமா பேசினாங்க? முருகன் என்ன நடந்துச்சு நீங்களா சொல்லுங்க. எப்பவும் போல இன்னைக்கு அந்த ஐஸ்வர்யாவை டிராப் பண்றதுக்காக போனோம் சார். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, வெண்பா உனக்கு என்ன இவளோட பேச்சு? நீ கிளம்பு. என் பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். இனிமே நீ வர வேண்டாம். ஏ வெண்பா, ஐஷுவோட நீ பேசக்கூடாது, ஐஷுவோட பழகவும் கூடாது, புரிஞ்சுதா? ஏன் இவங்க இப்படி எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்றாங்க? என்ன கோபதாபம் இருந்தாலும் குழந்தைங்க கிட்டே இப்படி காட்டுவாங்க? இவங்களை என்ன பண்றதுன்னே தெரியலையேங்க. மல்லி நீ வா, அவங்க கிட்ட பேச வேண்டிய விஷயத்த பேசுவோம். நாம அமைதியா தான், அவங்க எக்ஸ்ட்ரீமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சில விஷயம் பேசிட்டு வருவோம். வெண்பா உள்ள நாகு அத்தை இருக்காங்க, போய் அத்தையோட இரு. அம்மாவும் டாடாவும் அந்த ஐஷு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறோம். சார் அந்த அம்மாவை நல்லா கேட்டுட்டு வாங்க சார். அந்த அம்மா நல்ல குணமா தெரியல சார். உங்களை மாதிரி படிச்சவங்க தான் அந்த அம்மா கிட்ட லா பாயிண்ட் வச்சு பேச முடியும். சரி நீங்க கிளம்புங்க முதல்ல. ஓகே சார், நான் வரேன். வெண்பா நீ உள்ள போ, நாங்க போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறோம். உள்ள போ. வா மல்லி. சுந்தர், நான் நாளைக்கு தான் Okay, வருவேன். madam. நைட் ஸ்டேஷனை பாத்துக்கோங்க. ஓகே. வாக்கி டாக்கிய கவனமா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே. என்ன ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? உங்களை ஜெயிச்சிட்டோன்னு மப்பா டயலாக் பேச வந்திருக்கீங்களா? மேடம் நாங்க எங்க ஜெயிச்சோம்? நீங்க தான் மறுபடியும் எங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நாங்க ரொம்ப காயப்படாம விலைக்கு போய்கிட்டே இருக்கோம். அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆஹா, ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. இத கேக்குறவங்களுக்கு நான் ரொம்ப கெட்டவ மாதிரியும் நீங்க என்னமோ நல்லவங்க மாதிரியும் தோணும். அப்படியே இந்த மல்லி மேல சிம்பத்தி கிரியேட் ஆகணும், அப்படிதானே? மேடம் உங்களை கெட்டவங்கன்னு நாங்க சொல்லல. நீங்க தான் காரணமே இல்லாம எங்களை தப்பானவங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் காரணம். காரணம் இல்லாம நினைச்சிட்டு இருக்கேனா? ஆமா, நீ நிஜமாவே அப்படி நம்புறியா? வர வர உனக்கு ஹாலுசினேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ உன்னை ரொம்ப நல்லவளா நினைக்க ஆரம்பிச்சிட்ட. உன் கையில இருக்கிற ரத்த கரை கூட உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மேடம் அது உங்க கற்பனை. ஏன் கையில ரத்த கரையெல்லாம் இல்ல மேடம். சரி, ஏதோ காரணத்துக்காக எங்களை வெறுக்கிறீங்க, விடுங்க. அந்த சின்ன குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு உங்க மனசுல இருக்கிற வெறுப்ப அவங்க கிட்ட காட்டுறீங்க? அவங்க ஒரே ஆட்டோல வரக்கூடாதுன்னு ஏன் தடுக்கிறீங்க? மல்லி, ஒரு கிரிமினலோட பொண்ணும் ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணும் ஒரே ஆட்டோல வர முடியாது. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். எங்களை கிரிமினல்னு நினைச்சே உங்க மனசு வந்து பர்வெக்ட் ஆயிடுச்சு மேடம். தப்பு பண்ணாத எங்களை துரத்தியே காலத்தை வீணாக்கிட்டீங்க. உண்மையிலேயே அந்த சுடரை கொலை பண்ணவங்க எங்கேயோ தப்பிச்சு போயிருப்பாங்க. இப்ப ஐஷுவையும் வெண்பாவையும் ஒரே ஆட்டோல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க. அது என்ன பண்ண போறீங்க? வேற ஸ்கூலுக்கு உங்க பொண்ணை மாத்திடுவீங்களா? ஏன் பொண்ணை எதுக்கு ஸ்கூல் மாத்தணும்? உன் பொண்ணை ஸ்கூல் மாத்த வெப்பண்டி. மேடம் அந்த வாசுவ எவ்வளவு ட்ரேஸ் பண்ணி மல்லி பிடிச்சா தெரியுமா? அவன் நேரடியான ஒரு ரவுடி, கூலிக்கு கொலை பண்றவன். கதிரேசனுக்கும் அவனுக்கும் டைரக்ட் கான்டாக்டே இருக்கு. அந்த கொலை நடந்த சமயத்துல ரெண்டு பேரோட செல்போனும் அங்க இருக்கிற டவர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இவ்வளவு ஆதாரத்தோட ஒரு கிரிமினலை புடிச்சு கொடுத்தா
அவனை வெளியில விட்டுட்டு நீங்க மல்லியை அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மேடம். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. அந்த ஜட்ஜம்மா உங்க மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க தப்பான வழியில கேஸ நடத்துறதுனால கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. மேடம், மல்லி தான் கொலை பண்ணான்னு நினைக்கிற வரைக்கும் உங்க எல்லா எஃபோர்ட்டும் தப்பா தான் போகும் மேடம். உங்க பேரும் கெடதான் செய்யும். உங்களை நீங்க மாத்திக்கிட்டாதான் இந்த கெட்ட பேர்ல இருந்து நீங்க தப்பிப்பீங்க. என்ன 2 பேரும் மாறி மாறி கிளாஸ் எடுக்கிறீங்க? ஏதோ கம்ப்ளீட்டா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோங்கிற ஃபீல்ல பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க மல்லிய ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. இந்த கேஸ்ல உங்க வேலைக்கே நீங்க துரோகம் பண்றீங்க. நாங்க உங்களை எதிரியாவே பார்க்கல. நீங்களும் உங்க தம்பி விஷயத்தை வச்சு மல்லிய தொல்லை பண்ணாதீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு நல்லதுன்னா அது உன் பொண்டாட்டிய உள்ள வைக்கிறதா தான் இருக்கும். ஏய், உனக்கும் எனக்கும் நடக்கிற இந்த ஃபைட்ல ஆஃப்டர் ஆல் 2-3 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 2-3 ரவுண்ட்லயே நீ மயிரிழையில தான் தப்பிச்சிட்டு இருக்க. அந்த ஆடியோ மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ லாக்அப்ல ஏன் கஸ்டடியில இருந்திருப்ப. இந்த கேஸ்ல நான் தோக்கறதுக்கு காரணம் உன்னை நான் தப்பா ஜட்ஜ் பண்ணதில்ல, உன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணது. ஒரு கிராமத்துல இருந்து வந்தவ தானே, அவகிட்ட என்ன பெருசா கிரிமினாலிட்டி இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ பெரிய பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கிற கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் தாண்டிட்ட. குழந்தையோட ட்ரெஸ்ல போனை மறைச்சு வச்சு அனுப்பி என் என்கொயரி செஷனை ரெக்கார்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த ஒரு இடத்துல தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நீ தான் யாருன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சே. நீ தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனி உன்னை விட்டுற மாட்டேன். அடுத்து நான் பண்ற பிளான்ல நிச்சயமா நீ மாட்டுவ, நிச்சயமா நீ உள்ள போவ. இது நடக்கும். தீபிகா மேடம், நான் என்ன கேட்க? ஏங்க, நீங்க அவங்க கிட்ட பேசாதீங்க. இவ்ளோ வன்மத்தோட இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும், என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம எடுக்கிற எந்த முயற்சியும் எந்த பலனும் கொடுக்காது. அந்த அளவுக்கு வன்மம் அவங்க கண்ணை மறைச்சிருக்கு. இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி எந்த யூஸும் இல்ல. இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். நம்ம மேல எந்த தப்பும் கிடையாது. நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் நம்மள காப்பாத்தும். நீங்க வாங்க. ஏய், நீ நம்புற நியாயம் மட்டும் இல்ல, நீ கும்பிடுற சாமியால கூட என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியாது. ஓ, உள்ளவா. என்ன மயிலு, நீ ஏதோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன்னு சொன்னாங்க. பார்த்தா பேக்கோட வந்து நிக்கிற. எங்க அண்ணன் வீட்ல இல்ல, அதான் வந்துட்டேன். அதானே பார்த்தேன். நீங்க எல்லாம் இந்த வீட்ல இருந்து பழகிட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிடுவீங்களா என்ன? ராஜி, அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? நான் எதுவும் பேசலமா. எல்லாரும் சேர்ந்து நல்லா கொட்டாடிங்க. அக்கா சாப்பிட்டியா மயிலு? இல்ல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இப்ப சாப்பிடலாம். வீட்ல அண்ணன் இல்லையா? இல்ல. ஏய் நில்லு, இங்க வா. உன்கிட்ட நான் பேசியே ஆகணும். எனக்கு ஒண்ணு உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. நான் பேசணும். நான் பேசுறத நீ கேட்டுதான் ஆகணும். இங்க பாரு மயிலு, உன் அக்கா காதலுக்கு எதிரானவ இல்ல. நான் விஜய் மாமாவை காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்க இப்பவும் காதலிச்சுட்டு தான் இருக்கோங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். சோ நீ காதலிக்கவே கூடாதுன்னு நான் உன்கிட்ட பேசல. ஆனா காதலிக்க ஒரு வயசு இருக்கு. இந்த வயசுல காதலிக்கிறது சரின்ற மாதிரி தோணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் எல்லான்னு தோணும். ஆனா நிச்சயமா அது உண்மை இல்ல. காதலிக்கிறது
சேர்ந்து வாழறதுக்கு தாங்கிறது உண்மைனா இந்த வயசுல அந்த இன்னொருத்தரை பத்தின எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் உனக்கு இருக்காது. சின்னதா உன் அழக புகழ்ந்து சொன்னாலே போதும், காதலிச்சிடலான்னு தோணும். ஒருத்தன் சின்னதா சாகசம் பண்ணிட்டாலே அவனோட வாழலான்னு தோணிடும். அவன் நல்லவனா கெட்டவனா எதையும் மனசு யோசிக்காது. உன் வயசுல காதலிச்ச நிறைய பேரு வாழ்க்கையை தொலைக்கதான் செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் நல்லா வாழ்ந்ததில்லை. ஏன்னா இது நீ ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய வயசு. உனக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கி அதை நோக்கி போராட வேண்டிய வயசு. உன் கனவை அடைய வேண்டிய வயசு. அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் ஒருத்தரை சூஸ் பண்ணி நீ லவ் பண்ணு. யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அக்காவே முன்னாடி நின்னு உன் காதலுக்கு பச்சை கொடி காட்டுற. அது வரைக்கும் அப்படி ஒரு முடிவு வேண்டாம் மயிலு. பாய்ஸோட பேசி பழகு, நான் வேண்டான்னு சொல்லல. லவ் மாதிரி பெரிய டிசிஷன் எல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் அக்கா சொல்றத கேளு. அக்கா, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. எனக்கு 19 வயசு ஆகுது. 18 இயர்ஸ்ல ஓட்டு போடலானா 19 இயர்ஸ்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பா முடியாது. எனக்கு கண்டிப்பா முடியும்னு நம்பிக்கை இருக்குக்கா. நீங்க யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்ணிக்கிறேன். என்னை விட்டுருங்க. மயிலு, மேடம் சொல்லுங்க மேடம். ராஜி எங்க இருக்கீங்க? வீட்ல மேடம், வீட்ல தான் இருக்கேன். நான் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணணுமே. என்ன விஷயம் மேடம்? சுடர் கேஸ் விஷயமா எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேனே. சுடர் விஷயம் இல்லாம வேற எதுக்காகவும் நாம மீட் பண்ண கூடாதா என்ன? என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க தான் எந்த உதவினாலும் எனக்கு பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஆமா மேடம், சொல்லிருந்தேன். அப்படி ஒரு உதவிதான் எனக்கு தேவைப்படுது. எப்ப வரீங்க? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வரேன் மேடம். நாளைக்கு காலையில வாங்க, நாம மீட் பண்ணலாம். மேடம் உங்க வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? லொகேஷன் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், காலையில வாங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா வரேன். ஓகே. என்ன விஷயமா என்ன மீட் பண்ணணும்னு வர சொல்றாங்கன்னு தெரியலையே. கொடுத்த ஹோம்வொர்க்லாம் கரெக்டா பண்ணிட்டியா? அந்த மேத்ஸ் சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொன்னியா, அதை முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன் சார். அப்படியா? தீபிகா மேம் இருக்காங்களா? நீங்க? என் பேரு ராஜி. தீபிகா, உன்னை பார்க்க ராஜின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்கம்மா. ஹலோ மேம். ஹலோ. பாப்பா உங்க பாப்பாவா? ஆமா. ஹாய், உங்க பேர் என்ன? ஹாய் ஆண்டி, மை நேம் இஸ் ஐஸ்வர்யா. வாவ், வெரி நைஸ் நேம். சாரி மேடம், பாப்பா இருக்கான்னு தெரியாது. நான் எதுவும் வாங்கிட்டு வரல. ஐ அம் ரியலி சாரி. நோ ஃபார்மாலிட்டிஸ், இட்ஸ் ஓகே. மாமா, அவளுக்கு டிஃபன் கொடுங்க, ஸ்கூலுக்கு போகணும். வா 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 வா, போய் டிஃபன் சாப்பிடலாம். உட்காருங்க ராஜி. சொல்லுங்க ராஜி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். நான் இப்போ உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணி தர முடியுமா? ஐயோ, என்ன மேடம் நீங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு? என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. உங்க தம்பியோட வைஃப், அதான் அந்த மல்லி, அவதான் அந்த சுடரை கொலை பண்ணிருப்பான்னு என் இன்ஸ்டிங்க்ட் ரொம்ப கிளியரா சொல்லுது. அதை எப்படியும் கண்டுபிடிச்சிடணும்னு நான் முயற்சி பண்ணும்போதெல்லாம் அந்த விஜய் ஏதாச்சும் பண்ணி அதுல இருந்து அவளை காப்பாத்திடுறான். என் தம்பி தான் மேடம். ஆனாலும் நான் சொல்றேன், அந்த மல்லினா அவன் அவ்வளவுதான். அவளுக்காக உயிரே விட்டுருவா மேடம்.
அவளுக்காக அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் நீங்க அவளை ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். ஆ, யாராலையும் மல்லிய காப்பாத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அப்ரூவரை கொண்டு வந்துட்டேன். மல்லிய கூட்டிட்டு போய் ஜட்ஜு முன்னாடியும் நிப்பாட்டிட்டேன். ஆனா அந்த விஜய் என்னோட ஒரு ஆடியோவை வச்சு என்னையும் பிளாக்மெயில் பண்ணி ஜட்ஜு வீட்ல இருந்து என்ன திரும்ப வர வச்சிட்டான். அந்த ஆடியோ மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இந்நேரம் அவளை லாக்அப்ல வச்சு ஒடி பின்னி எடுத்திருப்பேன். சுடர கொலை பண்ண உண்மைய கக்க வச்சிருப்பேன். ஆனா அந்த ஆடியோ அதுதான் இப்ப பெரிய தலைவலியாவே இருக்கு. நான் என்ன மேடம் பண்ணணும்? அந்த ஆடியோ விஜய் போன்ல தான் இருக்கு. நீங்க விஜய் வீட்ல தானே இருக்கீங்க. அதான் எப்படியாவது அந்த ஆடியோவை டெலீட் பண்ண முடியுமா? இதான் விஷயமா? மேடம் இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்ல மேடம். ஆனா ஆடியோவெல்லாம் நம்ம டெலீட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம டெலீட் பண்ணாலும் அந்த ஆடியோவை ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியும் மேடம். அதனால நாம வேற ஒரு வேலை பண்ணுவோம். என்ன வேலை? மேடம் நான் அந்த போனையே அடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க அந்த போனையே மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க. எப்படி? ஆமால, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. எனக்கு கூட இது தோணவே இல்லையே. ஆமா, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது மேடம் இப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வில்லி கேரக்டருக்கு தயாராகுறீங்க. ஆனா நான் ரொம்ப நாளா அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜுப்பி மேடம். அதுவும் மல்லிக்கு எதிரா இந்த மாதிரி யோசிக்கணும்னா என் மூளை அப்படியே 10 டைம்ஸ் ஃபாஸ்டா வேலை செய்யும் மேடம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த போனை மட்டும் எப்படியாவது கைப்பத்தி கொண்டு வந்துருங்க. ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. மேடம் இதெல்லாம் சப்ப மேட்ரு மேடம். அது முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கோங்களேன். 100% நான் உங்களுக்காக அதை பண்ணி தருவேன். தேங்க்யூ so much. அப்புறம் மேடம் எனக்கும் உங்க ஃபேவர் தேவைப்படுது. நீங்க ஒரு ஹெல்ப்ப கேட்ட உடனே நான் உங்ககிட்ட கேக்குறேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிட வேண்டாம். நோ அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். மேடம் நீங்க எப்படி இந்த ஆடியோல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ நானும் அப்படி ஒருத்தன் கிட்ட ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் மேடம். அந்த ராஸ்கல் என்னடானா அந்த சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்றான் மேடம். பணம்னு என்ன அரிச்சுக்கிட்டே இருக்கான். தயவு செஞ்சு அவனை மட்டும் ஒரு 4-5 மாசத்துக்கு தூக்கி கொஞ்சம் உள்ள வைக்கணும் மேடம். நீங்க அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் மேடம். அவன் ஒன்னும் நல்லவெல்லாம் இல்லல. சேச்சே, அவன் ஒரு பொறுக்கி மேடம், தெரு பொறுக்கி. அப்புறம் என்ன, யாரு என்னங்கிற டீடைல் அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேடம். நான் கிளம்புறேன் மேடம். விஜய் போனை எடுத்துட்டு சீக்கிரம் உங்களுக்கு கால் பண்றேன். வரேன் மேடம். தேங்க்யூ. இந்த தீபிகா விஜயோட மொபைல் எடுக்க சொல்றாங்க. மொபைலை நாம இப்போ எப்படி எடுக்கிறது? இந்த விஜய் வேற எப்பவும் அதை கையிலேயே தான் வச்சிருப்பான். இல்லைன்னா பெட்ரூம்ல கொண்டு போய் போடுவான். எப்பயாச்சும் தான் வெளியிலே வைப்பான். பெட்ரூம்குள்ள போயெல்லாம் நம்மளால அதை எடுக்க முடியாது. வெளியில சார்ஜ் போட்டாதான் அதை எடுக்க முடியும். அவன் எப்போ வெளியில சார்ஜ் போடுறது, நான் எப்போ அதை போய் எடுக்கிறது? கடவுளே, சின்னப்பா இது எனக்கே எப்படிலாம் ஒரு சேலஞ்ச கொடுக்குறேன். ஷோ, இந்த சென்ட்ரிங் மோல்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல நாகும்? எல்லாம் முடிஞ்சிருச்சு தம்பி. அந்த கம்பி கட்டுறதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? அது எல்லாமே முடிஞ்சிருச்சே. நான் தான் உங்களுக்கு வீடியோ அனுப்ப சொன்னேனே. நாங்க இன்னொரு லேண்ட் பாக்குறதுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அதனால பார்க்காம இருந்துட்டோம். அதான் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? ஓகே, நாங்க வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமா தம்பி, அந்த மோல்டிங் ஒர்க் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும். ஒரு 1 lakh தேவைப்படுது. சரி, நாளைக்கு நான் டிராப் பண்ணி தரேன். வேற எதுவும் கிடையாதுல்ல? இல்ல தம்பி, வேற எதுவும் இல்ல. கையில தான் மொபைலை வச்சிருக்கான். வேற எங்கேயாவது வச்சானா அப்படியே தூக்கிடலாம். என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நாகு, அந்த 1 லட்ச ரூபா சொன்னீங்கல்ல, அது யாருக்கு எவ்வளவுன்னு மட்டும்
ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க. ம் நான் இப்பவே எழுதி கொடுத்துறேன் தம்பி. சரி. ம் செம்ம சான்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. லட்டு மாதிரி மொபைல வெளியில வச்சுட்டு போயிருக்கான். எடுக்கலான்னு பார்த்தா இந்த நாகு இப்ப வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காளே. ஐயோ எந்திரிச்சு போய் தொலைடி. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.